ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து பாலை யூஸ் பண்ணி கேசரி செஞ்சுருக்கோம். நம்ம கேசரியை வந்து பல விதத்தில் செய்வோம். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி செய்வோம், அப்புறம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுருப்போம். இப்போ பாலை யூஸ் பண்ணி கேசரி செஞ்சுருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். இதில் பாதாம் திராட்சை இருந்தாலும் வறுத்துக்கலாம். நான் வெறும் முந்திரியை தான் ஆட் பண்ண போகிறேன், அதனால் முந்திரியை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுடுச்சு. நம்ம முந்திரியை எடுத்துக்கலாம், வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்த பேன்லேயே வந்து 1/2 கப்பு ரவை எடுத்துக்கிறோம். அந்த ரவை வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக வர அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரமாக கலர் மாறிடும். இந்த அளவுக்கு ரவை வறுப்பட்டால் போதும். நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த ரவையை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ரவை வறுத்த பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம 1/2 கப்பு ரவை எடுத்தோம் இந்த கப்பால். அதில் வந்து 2 கப்பு அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். 1/2 கப்புக்கு 2 கப்பு எடுக்கணும் பால். பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த பால் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து இதில் 2 ஏலக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஒயிட்டாகவே வேணும்னா விட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு வந்து கேசரி கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். தண்ணியில் கலக்கி கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. வேண்டான்னா நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேசரி வந்து இந்த அளவுக்கு திக்கானோடனே நம்ம 1/2 கப்பு ரவை எடுத்தோம், அதுக்கு 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா கலக்குங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலில் செய்கிற கேசரிக்கு வந்து அந்த அளவுக்கு நெய் தேவையில்லை, கம்மியாக ஆட் பண்ணால் போதுமா. இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த அளவுக்கு திக்கானா போதும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் போதுமான ஸ்டேஜ் ஆகும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம கேசரி ரெடி பண்ணிட்டோம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.